வாய்ப்பு கொண்டு வழிபிறந்திட வழிகாட்டிடும் எஸ்ஜேடி ஏசியன் ஆப்ஷன் வழங்கும் இன்றைய நிகழ்ச்சியில் சீவினிங் ஸ்காலர்ஷிப் சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இதனுடைய கால அவகாசம் என்ன, யாரெல்லாம் இதற்கு அப்ளை பண்ண விண்ணப்பிக்கலாம், அதே போன்று இந்த ஸ்காலர்ஷிப் மூலம் கிடைக்கின்ற வாய்ப்பு, அதே போன்று இதன் மூலம் கிடைக்கின்ற ஆப்பர்ச்சுனிட்டிகள் என்ன, ஸ்காலர்ஷிப்பில் வழங்கப்படுகின்ற சலுகைகள் என்ன என்பது சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம். இந்த ஸ்காலர்ஷிப்பை பொறுத்தமட்டில் யூகே நாட்டில் வழங்கப்படுகின்ற, யூகே அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற ஸ்காலர்ஷிப் ஆகும். அந்த அடிப்படையில் எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் என்று சம்பந்தமாக பார்ப்போம். சீவினிங் ஸ்காலர்ஷிப், இந்த ஸ்காலர்ஷிப்பை பொறுத்தமட்டில் அவர்களுடைய வெப்தளத்திலே பதிவிட்டிருக்கின்ற உத்தியோகபூர்வ எலிஜிபிளான நாடுகளுக்கு மட்டும்தான், அங்கிருக்கின்ற மாணவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு விண்ணப்பிக்க முடியும். அந்த அடிப்படையில் எமது இலங்கை நாட்டிலும் இருக்கின்ற மாணவர்களுக்கு, மேற்படிப்பை தொடர விரும்பும் மாணவர்களுக்கு அவர்கள் கேட்டிருக்கின்ற தேவைப்பாடுகள், குவாலிஃபிகேஷன்களை அடிப்படையாக கொண்டு விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அந்த வகையில் இதற்கு எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் என்பதை பார்ப்போம். இது எமது நாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆகும். அந்த அடிப்படையில் இந்த அப்ளிகேஷனை பொறுத்த மட்டில் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி, இந்த வருடம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி டெட்லைனாக அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் அவர்களுடைய ஒபிஷியல் வெப்தளத்திலே. எனவே அந்த கால எல்லைக்குள், இன்றிலிருந்து அந்த கால எல்லைக்குள் நாம் விண்ணப்பிக்க முடியும். இந்த விண்ணப்பமானது 2026 மற்றும் 2027 அகாடமிக் ஆண்டுக்காக விண்ணப்பிக்கின்ற அப்ளிகேஷன் ஆகும். அந்த அடிப்படையில் இந்த இடத்திலே தேவையான டீட்டெயில்ஸுகள், எந்த இடத்தால் இந்த சீவினிங் ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுகின்றது, யூகே கவர்மெண்ட், அதே போன்று இது இன்டர்நேஷனல் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமாக அவர்கள் இந்த தளத்திலே பதிவிட்டிருக்கின்றார்கள். அதாவது இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களுக்காக வழங்கப்படுகின்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதே போன்று இதற்கான தகுதிகள் என்ன, அதே போன்று இதற்கு தேவையான அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுவதற்கு முன்னதாக, விண்ணப்பத்தை ஃபில் பண்ணுவதற்கு முன்னதாக இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமுக்கு விண்ணப்பிக்கின்ற அந்த மாணவர் தகுதியா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்காக சில கேள்வி முறைகளையும் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நமக்கு இலகுவான முறையில் நாம் அதனை ஃபில் பண்ணுகின்ற சந்தர்ப்பத்தில் தெரிந்து கொள்ள முடியும். எனவே தொடர்ந்து தேவையான அப்ளிகேஷன்களை எவ்வாறு ஃபில் பண்ண வேண்டும், ஆன்லைன் ஊடாக கட்டாயம் ஃபில் பண்ண வேண்டும், விண்ணப்பிக்க வேண்டும் என்பதனை இந்த இடத்திலே பதிவு செய்திருக்கின்றார்கள். அதே போன்று எங்களிடம் ஒபிஷியல், அதாவது நாங்கள் பயன்படுத்துகின்ற அப்டேட்டாக இருக்கின்ற ஃபோன் நம்பர், அதே போன்று இமெயில் அட்ரஸ், கரண்டாக யூஸ் பண்ணுகின்ற இமெயில் அட்ரஸ் கட்டாயம் இருக்க வேண்டும். அதே போன்று எங்களிடம் பாஸ்போர்ட், கடவுச்சீட்டு கட்டாயம் இருக்க வேண்டும். அதே போன்று இந்த ஒரு மாணவன் இந்த சீவினிங் ஸ்காலர்ஷிப் ஸ்ரீலங்காவிலிருந்து, இலங்கையின் நாட்டிலிருந்து இந்த ஸ்காலர்ஷிப்புக்காக விண்ணப்பிக்கின்ற ஒருவர் தான் இதற்கு விண்ணப்பிக்கலாமா, தான் இதற்கு தகுதியா இல்லையா என்பதை அறிந்து கொள்ளவும் அவர்களுடைய வெப்தளத்திலே ஒரு ஆப்ஷனை வைத்திருக்கின்றார்கள். அதுதான் இப்பொழுது நாங்கள் இந்த இடத்துல இருக்கின்ற அப்ளை டுடே என்ற இந்த பட்டனை கிளிக் செய்யும் சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய ஆப்ஷன், அதாவது இந்த அவார்டை நாம் தெரிவு செய்யறதுக்கான காரணம், அதே போன்று இதற்கு நாம் தகுதியா இல்லையா என்ற விஷயங்களை அறிந்து கொள்ள முடியும். இந்த இடத்திலே நாம் எந்த நாட்டில் சிட்டிசன்ஷிப், அதாவது எந்த நாட்டில் நாங்கள் பிறந்தவர் அல்லது எந்த நாட்டில் நாங்கள் சிட்டிசன்ஷிப் கொண்டு இந்த அவார்ட், இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுகின்றோம் என்ற ஒரு விடயத்தை இந்த இடத்திலே கேட்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இங்கே லிஸ்ட் இருக்கின்றது. அதிலே நாம் இலங்கை நாட்டிலிருந்து அப்ளை பண்ணக்கூடியவர்களாக இருந்து சொன்னால் எங்களுடைய நாட்டை சர்ச் பண்ணுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த ஆப்ஷன் வரும். அதனை நாம் கிளிக் செய்யும் சந்தர்ப்பத்தில் நாம் எந்த இலங்கைக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சீவினிங் ஸ்காலர்ஷிப் மூலம் இலங்கைக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற 3
விடயங்களை உள்ளடக்கி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நாம் இப்பொழுது அப்ளிகேஷன் கோல் பண்ணப்பட்டிருக்கின்றது சீவிலிங் ஸ்காலர்ஷிப் சம்பந்தமாக. மேலதிக ஏனைய 2 விடயங்களையும் உங்களுக்கு வலைத்தளத்தின் மூலம் கற்று பார்த்து கொள்ளவும் முடியும். அதே போன்று அது சம்பந்தமான அப்டேட்டுகளையும் வலைத்தளத்திற்கு சென்று பெற்றுக்கொள்ளவும் முடியும். இப்பொழுது நாம் சீவிலிங் ஸ்காலர்ஷிப் என்ற ஒரு விஷயத்தை நாம் இந்த இடத்திலே கிளிக் செய்கின்றோம். இப்பொழுது கண்டினியூ கொடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாம் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு தகுதியா இல்லையா என்பதை பார்க்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இப்பொழுது நாம் தேவையான ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண வேண்டும். எங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கும் பட்சத்தில் தான் அடுத்த கட்டமாக நாங்கள் மூவ் ஆக முடியும். எனவே எங்களுக்கு தேவையான ஒரு அக்கௌண்ட் என்று இந்த இடத்தில் நாங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு, உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் பிரைமரி இமெயில் அட்ரஸ் என்பது, அதாவது இந்த இடத்தில் நாம் இமெயிலை இந்த பாக்ஸில் இமெயிலை நாம் டைப் பண்ணும் பொழுது அந்த இமெயில் அட்ரஸுக்கு தான் எங்களுடைய அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணப்படுவதற்காக ஒரு வெரிஃபை மெசேஜ் ஒன்று அனுப்பப்படும் உடனே இந்த அப்ளிகேஷனை முழுமையாக ஃபில் பண்ணும் சந்தர்ப்பத்தில். எனவே அந்த இமெயில் அட்ரஸை ஒன் டைம் ஒர்க் ஆகின்ற இமெயில் அட்ரஸை பிரைமரி இமெயில் அட்ரஸிலும், அதே போன்று ஒர்க் பண்ணுகின்ற மொபைல் நம்பர், இந்த இடத்திலே கண்ட்ரி கோட், அதே போன்று ரீகவரி இமெயில் அட்ரஸுக்கு நாம் ஒர்க் பண்ணுகின்ற வேறொரு இமெயில் அட்ரஸ் கரண்டாக யூஸ் ஆகிற, அல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு இமெயில் ஒன்றை ஓப்பன் செய்து அந்த இமெயிலை எங்களுடைய பாவனையில் ஃபோன் அல்லது லேப்டாப் பாவனையில் வைத்துக் கொள்ளும் பட்சத்தில் ஏதாவது தடங்கல்கள் ஏற்படும் பட்சத்தில் எமக்கு இந்த அக்கௌண்ட்டை மீண்டும் ஒரு முறை ரீகவர் பண்ற சந்தர்ப்பத்துக்காக இந்த இமெயில் அட்ரஸை பதிவிடலாம். அதே சமயத்தில் இந்த இடத்தில் நாம் வேறொரு இமெயில் அட்ரஸ், அதாவது எம்மிடம் 2 இமெயில் அட்ரஸ் இருக்கும் என்று சொன்னால் அதில் ஒன்றை பிரைமரிக்கும் இன்னொன்றை இதுக்கும் கொடுக்கலாம். அல்லது ஒன்று தான் இருக்குது என்று சொன்னால் இன்னொன்றை நாங்கள் ஓப்பன் செய்து அதனை எங்களுடைய ரீகவரி இமெயில் அட்ரஸாக இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்ளலாம். பின்னர் இதனை நாம் செலக்ட் செய்து கண்டினியூ கொடுக்கும் சந்தர்ப்பத்தில் எங்களுடைய இமெயிலுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பப்படும் உடனடியாக இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணப்பட்டிருக்குது என்று. அதே போன்று அதனை நாம் இமெயிலில் வெரிஃபை பண்ணும் சந்தர்ப்பத்தில் அடுத்த கட்டத்துக்காக நாம் அப்ளை பண்ணுகின்ற இலிஜிபிளா இல்லையா என்ற விஷயங்களை பார்ப்பதற்காக செல்வதற்கான தளத்தை அவர்கள் எமக்கு அனுப்புவார்கள். இப்பொழுது சீவிலிங் ஸ்காலர்ஷிப் எலிஜிபிலிட்டி பார்ப்போம். அதாவது அப்ளை பண்ணுகின்ற விண்ணப்பிக்கின்ற ஒருவர் இந்த ஃபார்மை கட்டாயம் நிரப்ப வேண்டும், ஃபில் பண்ண வேண்டும். ஆஃப்டர் இதற்கு பின்னர் தான் இந்த இடத்தில் நாம் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு விண்ணப்பிக்க தகுதியானவரா இல்லையா என்பதை அவர்கள் உறுதி செய்து பின்னர் எங்களுக்கு உடனடியாக நாங்கள் பிரைமரி இமெயில் அட்ரஸில் கொடுத்த அந்த இமெயில் அட்ரஸுக்கு உடனடியாக நாம் தகுதியாக இருந்தால் உடனடியாக எங்களுக்கு மெசேஜ் வரும், நீங்கள் அப்ளை பண்ண வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி எங்களுக்கு ஒரு ஒஃபிஷியல் மெசேஜ் வரும். அப்படி இல்லை, நாம் தகுதி இல்லை என்று சொன்னால் இதே இடத்திலே ஷோ பண்ணப்படும் மெசேஜ் ஊடாக நீங்கள் எலிஜிபிலிட்டி இல்லை என்பதை. உதாரணத்துக்கு இது இலங்கைக்கு வழங்கப்படுகின்ற, அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் இந்த ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுகின்றது. அவர்களுடைய பட்டியலில் இலங்கையும் ஒரு நாடு, அதாவது அவர்கள் ஸ்காலர்ஷிப் வழங்குகின்ற இன்டர்நேஷனல் ஸ்காலர்ஷிப்பில் இலங்கைக்குமான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது இலங்கையினுடைய விண்ணப்பம், ஸ்ரீலங்காவினுடைய. எனவே முதலாவதாக கேட்டிருக்கின்றார்கள், நாங்கள் இலங்கையினுடைய சிட்டிசனா, இலங்கையில் பூர்வீகமாக கொண்டவர்களா என்று கேட்டிருக்கின்றார்கள். இந்த எலிஜிபிள் கைட்லைன்ஸ் ஆன் சீவிங் வெப்சைட், அதாவது இதிலேயும் எங்களுக்கு போகணும் என்று சொன்னால் எங்களுக்கு பார்த்து கொள்ளலாம் எந்த கண்ட்ரி எலிஜிபிளாக இருக்கின்றது, எலிஜிபிலிட்டிகள் எப்படி என்று. உதாரணத்துக்கு இந்த இடத்திலே நான் இதை நாம் ஃபில் பண்ணுகின்ற சந்தர்ப்பத்தில் முழுமையாக இதனை நாம் ஃபில் பண்ணுகின்ற சந்தர்ப்பத்தில் கேட்கின்ற கேள்விகளுக்கு முழுமையாக ஃபில் பண்ணுகின்ற சந்தர்ப்பத்தில் சேம் டைம் கண்டினியூ கொடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் முழுமையாக ஃபில் பண்ணி இப்பொழுது நான் ஃபில் பண்ணி காட்டுகின்றேன். சேம்பிள் ஒன்று. இப்பொழுது நான் சேம்பிள் ஒன்று ஃபில் பண்ணி காட்டுகின்றேன். இதனை அடிப்படையாக வைத்து நீங்களும் இதனை விண்ணப்பிக்கின்ற விண்ணப்பதாரர்களாகிய நீங்களும் இதனை வாசித்து ரீட் பண்ணி இதனை ஃபில் பண்ணுகின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் எலிஜிபிளா இல்லையா என்பதை பார்த்துக் கொள்ளலாம். அதே போன்று இங்கே நிரப்பப்படுகின்ற விடயங்கள், அதாவது ஃபில் பண்ணுகின்ற விடயங்கள் உண்மையானதாகவும் இருக்க வேண்டும். எந்த ஒரு
அதாவது மாற்று கருத்தான பிழையான ஒரு தகவல்களையும் நாங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்யக்கூடாது. உண்மையான விடயத்தை மாத்திரம்தான் இந்த இடத்துல எஸ் ஓ நோ, உண்மையானதை மாத்திரம்தான் இங்கே சொல்ல வேண்டும். என்று சொன்னால் அதற்கான ஆதாரங்களை அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் கேட்பார்கள். அந்த இடத்தில் நாங்கள் உண்மைக்கு புறம்பாக செல்லும் பட்சத்தில் எங்களுடைய விண்ணப்பங்கள் எதிர்வரும் வருடங்களிலும் விண்ணப்பிப்பதற்கான தகுதியின்மையை நீக்குவார்கள். எனவே நாம் சரியான பதிலை மாத்திரம்தான் கொடுக்க வேண்டும். எந்த தகுதிகள் இருக்கின்றதோ கேள்விகளுக்குரிய எஸ் ஓ நோ அந்த ஆன்சரை மாத்திரம்தான் வழங்க வேண்டும். வேற பிழையான ஆன்சர்களை வழங்கும் பட்சத்தில் அது விண்ணப்பதாரர்களுக்குத்தான் எதிர்காலத்தில் ஒரு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். எனவே நீங்கள் கொடுக்கின்ற தகவல்கள் உங்களை சார்ந்தது, உங்களோடு தொடர்பட்டது. எனவே இதனை கவனத்தில் கொண்டு செயற்படுங்கள். இப்பொழுது நான் சேம்பிள் ஃபில் பண்ணுகின்றேன். தொடர்ந்து கண்டினியூ கொடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் செகண்ட் பேஜ் போகுது. செகண்ட் பேஜிலே நான் தேவைய சேம்பிளாக ஃபில் பண்ணுகின்றேன். இதே போன்று ஃபில் பண்ண வேண்டும் என்றில்லை. நீங்கள் எது உண்மையோ அதை ஃபில் பண்ணினால் போதுமானது. இப்பொழுது கண்டினியூ கொடுக்கின்றேன். இப்பொழுது யூ ஹேவ் பாஸ்ட் த எலிஜிபிலிட்டி செக், அதாவது அவர்களுடைய விண்ணப்பத்தின் அவர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதன் அடிப்படையில் வழங்கப்பட்ட கேள்விகளுக்கு எஸ் ஓ நோ என்ற ஆன்சர் அடிப்படையில் நான் அதாவது இந்த ஃபில் பண்ணின இந்த அடிப்படை சேம்பிள் ஃபில் பண்ணப்பட்டிருக்குது. இதற்கு விண்ணப்பத்துக்கு அப்ளை பண்றதுக்கு விண்ணப்பிப்பதற்கான தகுதி இருக்கின்றது என்பதனை இங்கே அவர்கள் மெசேஜ் ஊடாக சுட்டி காட்டுகிறார்கள். அதே போன்று தேவையான ஃபியூச்சர் அடுத்தடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்களை அவர்கள் எங்களுடைய பிரைமரி இமெயில் அட்ரஸுக்கு அனுப்பியிருப்பார்கள். நாங்கள் எந்த இமெயில் அட்ரஸை கொடுத்தோமோ அதற்கு செல்லும் சந்தர்ப்பத்தில் அங்கே நமக்கு தேவையான மேலதிக விடயங்கள், அப்ளிகேஷன் லிங்க், அதே போன்று மற்ற ஏனைய விடயங்கள், கைட்லைன்ஸ், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அந்த விடயங்கள் போன்ற விடயங்களை அவர்கள் அனுப்பியிருப்பார்கள். எனவே இதுதான் இந்த அப்ளிகேஷனுடைய ப்ரொசஸாக இருக்கின்றது அடிப்படை. இதற்காக விண்ணப்பிக்கின்றவர்கள் மிகவும் நிதானமாக விண்ணப்பிக்க வேண்டும். அதே போன்று உண்மையான தகவல்களை விண்ணப்பிக்க வேண்டும். இதே சமயத்தில் இதற்கு முன் கேட்கப்பட்ட கேள்விகளில் மாற்றங்கள், அதே போன்று அந்த நாங்கள் எலிஜிபிலிட்டி உண்மையாக நாம் அதனை ஃபில் பண்ணுகின்ற சந்தர்ப்பத்தில் சில நேரங்களில் வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கலாம். இந்த அப்ளிகேஷனை பொறுத்த மட்டில் மோஸ்ட்லி மாஸ்டர் படிப்பதற்காக எம்ஏ படிப்பதற்காக கோரப்பட்டிருக்கின்ற விண்ணப்பமாகும். எனவே 2023 ஆண்டு அக்டோபர் மாதத்துக்கு முன்னால் அப்படி அவர்களுடைய தளத்திலே பதிவிட்டிருக்கின்றார்கள். அதற்கு முன்னால் அதாவது அண்டர் கிராஜுவேட் டிகிரியை முடித்தவர்களுக்கு இலகுவான முறையில் இந்த எலிஜிபிலிட்டியை பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது அண்டர் கிராஜுவேட் படிக்கின்ற மாணவர்களுக்கு இதற்கான வாய்ப்பு அரிதாக இருக்கின்றது. எனவே அடுத்தடுத்த வாய்ப்புகளை இவர்களுடைய வெப்சைட்டினூடாகவும் அவர்களுடைய வெப்சைட்டை தொடர்வதனூடாகவும் இமெயிலுக்கு தேவையான எல்லாட்டுகளையும் பெற்றுக்கொள்ளலாம். எனவே உண்மையான கேள்விகளுக்கு தேவையான அடிப்படையான உண்மையான விடயங்களை ஃபில் பண்ணுகின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் எலிஜிபிளா இல்லையா, அதே போன்று வேறு வேறு இவர்களுடைய ஸ்காலர்ஷிப்புகள் சம்பந்தமான விடயங்களையும் இவர்களுடைய வெப்தளத்திலிருந்து பெற்றுக்கொள்ள இலகுவாக இருக்கும். எனவே இவர்களுடைய வெப்தளத்தை பார்த்தோம் என்று சொன்னால் அனைத்து விதமான எல்லா விடயங்களும் இங்கே பதிவிட்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு இதனுடைய லிங்கினை எமது யூடியூப் சேனலின் டிஸ்கிரிப்ஷன் சேனலில் நாம் பதிவிடுவோம். தொடர்ந்தும் இந்த ஸ்காலர்ஷிப்பில் வழங்கப்படுகின்ற வாய்ப்புகள், ஆஃபர்கள் என்னென்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம். இதுதான் சீவின் ஸ்காலர்ஷிப்பில் வழங்கப்படுகின்ற யூகே இல் வழங்கப்படுகின்ற வாய்ப்புகள். அதாவது இந்த ஸ்காலர்ஷிப் என்பது நாம் படிக்கின்ற அங்கே சென்று யூனிவர்சிட்டியில் படிக்கின்ற அதற்கான டியூஷன் ஃபீஸ் முழுமையாக அவர்கள் வழங்குகிறார்கள். அதே போன்று நாம் அங்கே சென்று திரும்ப ரிட்டர்ன் வருவதற்கான ஃப்ளைட் டிக்கெட், அதே போன்று மந்த்லி நாம் அங்கே தங்குவதற்கான ரெக்கமெண்டேஷன் உட்பட நாம் அங்கே தங்குவதற்கான ஏற்பாடுகள், அங்கே செல்வதற்கான ஏற்பாடுகள், அதற்குரிய அலவன்ஸ் போன்ற விஷயங்கள், டிபார்ச்சருக்குரிய அலவன்ஸ், அதே போன்று நாம் அங்கே சென்று அந்த தேவையான டெஸ்டிங், டிபி டெஸ்டிங், அதற்கான பணத்தையும் அவர்கள் அங்கே வழங்குகிறார்கள். அதே போன்று அங்கே படிக்கின்ற காலத்தில் தேவையான இடங்களுக்கு ரிசர்ச் சம்பந்தமாக அல்லது கற்றலை அடிப்படையாக கொண்டு செய்கின்ற அந்த நாட்டில் செய்கின்ற பிரயாணங்கள்,
யூனிவர்சிட்டி வைஸ் அங்கே நடக்கின்ற பிரயாணங்களுக்குரிய ஏற்பாடுகளையும் அவர்கள் அலவுன்ஸாக வழங்குகின்றார்கள். அதே போன்று இதற்கான விசா அப்ளிகேஷனுக்குரிய கிளியரன்ஸுக்குரிய கோஸ்டையும் என்ட்ரி அடிப்படை தேவையான விஷயங்களையும் அவர்கள் முழுமையாக இந்த ஸ்காலர்ஷிப்பில் கவர் பண்ணியிருக்கின்றார்கள். எனவே இது மிகவும் அரிதான வாய்ப்பு. இதற்காக விண்ணப்பிப்பதற்காக பல நாள் பல வருடங்கள் காத்திருந்து விண்ணப்பிக்கின்ற மாணவர்கள் இருக்கின்றார்கள் இலங்கை நாட்டிலிருந்து. எனவே இப்பொழுது இதற்கான விண்ணப்பம் கோரப்பட்டிருக்கின்றது. அக்டோபர் 7ஆம் தேதி இரவு 12 மணி வரை காட்டும். இதனுடைய விண்ணப்பம் காலாவதியாக இருக்கின்றது. எனவே அதற்குள் நாம் விண்ணப்பிக்க முடியுமானவர்கள் தகுதியானவர்கள் எலிஜிபிலிட்டியை பார்த்து விண்ணப்பித்துக் கொள்ளுங்கள். விண்ணப்பிப்பது சம்பந்தமான வேறு ஏதேனும் கேள்விகள் அல்லது விண்ணப்பிப்பதற்கான உங்களுடைய நீங்கள் எங்களிடமிருந்து சேவைகள் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஏற்பாடுகளையும் சேவைகளையும் வழங்குவதற்கு எஸ்ஜேடி ஏசியன் ஆப்ஷன் தயாராக இருக்கின்றது. உங்களுக்கு வாட்ஸ்அப் ஊடாகவும் தொடர்பு கொள்வதற்கான எங்களுடைய தொலைபேசி இலக்கத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நாம் வழங்கியிருக்கின்றோம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனிலும் உங்களுக்கு கேட்டுக்கொள்ளலாம். தேவையான முழுமையான சேவைகளையும் இதற்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்களுக்கான முழுமையான சேவைகளையும் வழங்க எங்களால் முடியுமான ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் இதே போன்ற பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்கள், அதே போன்று வாய்ப்புகள், அதே போன்று ஒர்க் ஷாப், இன்டர்ன்ஷிப், பல வாய்ப்புகளை அண்டர் கிராஜுவேட் மாணவர்கள், ஓ லெவல், ஏ லெவல், அதே போன்று எம்ஏ படிக்கின்ற, பிஹெச்டி படிக்கின்ற மாணவர்கள் என அனைவருக்குமான, அதே போன்று தொழில் வாய்ப்பு சம்பந்தமான அனைத்து விடயங்களையும் நாம் அறிகின்ற விடயங்களை உங்களுக்கு எங்களுடைய இந்த சேனலினூடாக வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே தொடர்ந்தும் எங்களுடைய அடுத்தடுத்து ஆப்பர்ச்சுனிட்டிகளை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் எமது இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதன் ஊடாக உங்களுக்கு எமது அப்டேட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும். மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன், இதற்காக விண்ணப்பிக்கின்றவர்கள் நீங்கள் விண்ணப்பிக்கின்ற உங்கள் டீட்டெயில்ஸ்கள், உங்கள் டேட்டாகள் அது உங்களோடு சார்ந்தது. எனவே நீங்கள் விண்ணப்பிக்கின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் தான் அதற்கு பொறுப்பானவர்கள் என்பதனையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இதற்காக விண்ணப்பிக்கின்றவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.